வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. கேது தசை. கேது ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் எங்கே இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம். 1ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த தசையில் ஜாதகனுக்கு ஜுரம், பேதி, அம்மை போட்டு அம்மை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. 2ஆம் பாவத்தில் இருந்தால் கெட்ட கிரகங்கள் அல்லது அதனுடைய பார்வையில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு தனநாசம், மனோதுக்கம், அகால போஜனம், கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, சிரோவியாதி, ஆடை ஆபரணம், பாத்திரம், வீடு முதலியவை கடன்காரன் கைப்பற்றி கொள்ளுதல், இவர்களின் கருத்தில் துண்ட போட்டில் தான் சொல்லணும்ல, அதெல்லாம் வரும். ஆனால் கேது சுபர் சம்பந்தம் அல்லது பார்வை அடைந்தால் இந்த பலன்கள் நடக்காமல் நல்ல பலன்கள் நடக்கும். 3ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த திசையில் ஜாதகனுக்கு மன சங்கடம், சகோதரருடன் கலகப்படுவது, சகோதரிகளுக்கு மரணம் ஏற்படுவது அல்லது வாழ்க்கையில் தாழ்வு நிலை ஏற்படும் அப்படிங்கிறாங்க. 4ஆம் பாவத்தில் இருந்தால் சுகம் இல்லாமையும், மனைவிக்கு உடல்நலக்கேடும் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் பாவத்தில் இருந்தால் பாவர் சம்பந்தம் அல்லது பார்வைப்பட்டால் அந்த தசை ஜாதகனுடைய புத்திரர்களுக்கு மரணமும் ஏற்படும். ராஜகோபத்தினால் தனவிரயம் மிக ஏற்படும். ஆனால் கேது சுபர் சம்பந்தம் பெற்று அல்லது பார்வை பெற்றால் அந்த தசையில் நல்ல பலன்கள் நடக்கும். 6ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த தசையில் ஜாதகருக்கு அதிக ஆபத்துக்கள் விளையும். சத்துரு, விஷம், யாத்திரையில் சோரபயம், செய்தொழில் திடீரென்று நஷ்டப்பட்டு நின்று விடுதல், கால்நடை நாசம் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. 7ஆம் பாவத்தில் இருந்த தசையில் ஜாதகருடைய தாரத்திற்கு அதிக பயங்கள் உண்டாகும். தாரம், புத்திரர், தனம், வாகனம் இவைகள் நாசமாகும். காமஹீனத்தில் ஸ்திரீகளிலிருந்து வெறுப்புண்டாவது, ஸ்திரீகள் நோயை அடைவது இதெல்லாம் ஏற்படுங்க. கேது 8ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா அந்த தசையில் அதிக பயம், விரோதம், எடுத்த காரியங்களில் தடை, ஆபத்து, தகப்பன் அல்லது பாட்டன் பாட்டி இவர்களுக்கு மரணம், சுவாச பிரச்சனை, பிசாசு பிடித்தல் போன்றவை ஏற்படும். அதிக தனவிரயம், க்ஷயரோகமடைந்து திடீரென்ற மரணம் கூட ஏற்படும் அப்படிங்கிறாங்க. 9ஆம் பாவத்தில் இருந்தால் தாய், தந்தை, பாட்டன் பாட்டி இவர்களுக்கு ஆபத்தும் மரணமும் ஏற்படும். தன் குருவுக்கும் தன் மாமன் வர்க்கத்தாருக்கும் கெடுதல் ஏற்படும். 10ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த தசையில் ஜாதகனுக்கு துக்கம், கௌரவம், செய்தொழில் உள்ள பொருள்களுக்கு நஷ்டம் ஏற்படும். 11ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த தசையில் அதிக லாபமும், 11ஆம் பாவம் லாபஸ்தானம் சுபரோடு சேர்ந்து இருந்தாலோ சுபரோட பார்வை பெற்றாலோ அதிக சௌக்கியம், சந்தோஷம், சகோதர சகோதரிக்கு விருத்தியும் நடைபெறும். ராஜாக்களாலும் நல்ல வெகுமானம் பெறுதல், யானை, பல்லக்கு முதலிய வாகனங்களும், ரத்ன வியாபாரத்தாலும் அதிகமான லாபங்கள் ஏற்படும். 12ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த திசையில் ஜாதகனுக்கு அதிக கஷ்டமும் நஷ்டமும், தேச சஞ்சாரமும் வெளி உலக சஞ்சாரம் இதெல்லாம் ஏற்படும். சுபர்கள் பார்த்தாலும் சுபர்கள் சேர்ந்து இருந்தாலும் ஜாதகன் புண்ணிய லோக பதவி அடைவார். கேது கெட்ட கிரகங்கள் சம்பந்தம் பெற்று பார்வை ஜாதகர் நரகத்தில் வீழ்வார். கேது திசை நடக்கும்போது பொதுவாக ஜாதகனுக்கு தார புத்திர நாசம், ராஜபயம், அதிக கஷ்டம், வீரிய நாசம். வீரிய நாசம்னா புரியும் நினைக்கிறேன். வித்யாஹீனம், தன தானிய சம்பத்துக்கு நஷ்டம், சோரம், அக்னி இவைகளால் உபாதையும், வாகனத்தில் மேலிருந்து விழுதல், விஷ ஜந்துக்களாலும் ஆயுதங்களாலும் அபாயம் உண்டாதல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் அமைதியாக கேது பகவானை வழிபட்டு, விநாயக பகவானை வழிபட்டு நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்.